வெல்கம் டு ஜேஸ் கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சுவையான மீன் குழம்பு செய்ய போகிறேன். அந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா? மீன் இப்போது நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு 2 மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். தனியாத்தூள், மிளகாத்தூள், புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறோம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் வெந்தயம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்களா? இப்போ இந்த பாத்திரத்தை இது மாதிரி வச்சிடலாம். இப்போ இந்த வெசல் சூடாயிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்களா? ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்களா? கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வந்துட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் எப்படி நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இதில் இருக்கிற இந்த தண்ணி பதம்லாம் போயிடும். அது கொஞ்சம் பட்டப்பட்டான்னு சவுண்டு வரும். அந்த தண்ணியெல்லாம் போயிட்டோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டது அர்த்தம். அந்த சவுண்டு வந்து கம்மியாகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இஞ்சி பூண்டு கமகமன்னு அந்த ஸ்மெல்லு நல்லா வருது பாருங்கள். இந்த ஸ்மெல்லு நல்லா வரும்போது நம்ம என்ன பண்ணோம், மிளகாத்தூள் போட்டுக்கணும். எல்லாம் பாருங்கள், மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயிலையும் அந்த மிளகாத்தூளும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த பச்சை வாடெல்லாம் அப்போது வராது. மீன் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் பச்சை வாசம் போயிடுச்சிங்களா. இப்போ உடனே தனியாத்தூள் போட்டுடலாம். தனியாத்தூள் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் இப்படி எண்ணெயில் வாட்டிக்கலாம். இப்போ தனியாத்தூள் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த தக்காளி கொஞ்சம் வேகணும். தக்காளி எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, தக்காளி எல்லாம் நல்லா இப்போது வெந்துட்டு ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், மீனெல்லாம் இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த தலையெல்லாம் போடலாம்.
மீன் போட்டுடலாங்க. எல்லா மீனும் போட்டுட்டோமா? இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். மீன் போட்டுட்டதுக்கப்புறம் கரண்டி போட்டு ரொம்ப நம்ம கிளறி விடக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ போட்டுமா அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் புளி தண்ணி விட்டுட்டு இறக்கி விட்டுறணும். அப்போ நான் காட்டுறேன் எவ்வளோ 5 மினிட்ஸ் ஆகிட்டு எப்படி இருக்குது. இப்போ மூடி திறந்துடலாம். பாருங்கள், மீன் வெந்துட்டு அந்த ஓரத்துல எல்லாம் ஆயில் ஸ்ப்ளிட் ஆகி போயிருக்கு. இப்போ மீன் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் அந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ மீன் குழம்பு புளி தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அதுவும் நல்லா செட் ஆயிடுச்சு. மீனோடு செட் ஆகிடுச்சு. இந்த ஓரத்துலலாம் இந்த ஆயில் வந்து ஸ்ப்ளிட் ஆகி செப்ரேட்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிம்பிளான இந்த மீன் குழம்பை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு சமைக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும், சேஃபாக இருங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.